டார்லிங், ஒரு அழகான காதல் கதை சொல்லுவாங்கல்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதுதான் இந்த கேஸ்லயும். இட்ஸ் நாட் அபவுட் பர்சன். ஆக்சுவலி இது ஒரு நான் லிவிங் திங் தான். ஆனால் இட் கிவ்ஸ் லைஃப் டு அதர்ஸ். இது வெறும் 1 month ஆர் 2 or 3 months லவ் இல்லை. இது 12 years லவ் ஸ்டோரி. சின்ன ஏஜில் இருந்து அது வெறும் கனவு கிடையாது. அது என்னோட பிளட்ல ஊறி ஊறி வெறியானது. இது எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸுக்கும் இருக்கிற வெறி. எஸ், இப்போ ஃபைனல் டே. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோ ஒர்க் போட்டு வெயிட் பண்ண மூமெண்ட் என்னோட லைஃப்பில் பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஐ ஃபெயில் தட் எக்ஸாம். That moment hurts me more than breakup. இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க் என்னம்மா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா? இது ஒரு சின்ன விஷயம் தானே, புக் எடுத்து படித்தா தானே, கிளாஸ் போகாமே அவ்வளோ பேர் அவ்வளோ மார்க் வாங்குறாங்க, ப்ளா 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 ப்ளா. எஸ், இது சின்ன விஷயந்தான். பட் what about my silent prayers? What about my hard work? What about my sacrifice? What about my late night days? What about my silent கண்ணீர்கள்? எஸ், இதெல்லாம் சின்ன விஷயம்தான். எது தெரியுமா இன்னும் ஹர்ட் பண்ணும்? பேரண்ட்ஸோட கண்கள். என்னோட பொண்ணு பையன் சாதிச்சிட மாட்டானாங்கிற அந்த கண்ணில் இப்போ வெறும் ஏமாற்றத்தை பார்க்கும்போது இன்னும் என்னை கொள்கிறது. ஒரு ஹார்ட் ட்ரூத் என்ன தெரியுமா? இன்னொரு சான்ஸ் தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு 12 வருஷ காதலுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ரிஸ்க் போட்டு இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் போது ஐம் லிட்ரலி கம்ப்ளீட்லி broken. Yes, now this love story is end, but the journey gives me beautiful and very painful life lessons. அக்செப்ட் பண்ண முடியாதுதான், ஆனால் பண்ணிதானே ஆகணும். இதுவும் கடந்து போகும்.